ஒரு குடும்பத் தலைவர் தனது மனைவியை கொலை செய்வது என்பது சாதாரணமாக ஒரு நபர் கொலை செய்வதற்கும் ஏற்கனவே சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டும் அதாவது ரவுடிசம் பண்ணி கொண்டு ஒருவர் ஈடுபடுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது இவர்களை நம்ம ஆன்டி சோஷியல் பெர்சன்ஸ் ஆர் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி என்று சொல்லுவோம். இது ஒரு குணரீதியான ஒரு மாற்றங்கள் உள்ள ஒரு பிரச்சனை. பெரும்பாலும் இந்த மாதிரி நபர்களுக்கு சூப்பர்ஃபிஷியல் எமோஷன்ஸ் என்று இருக்கும். அதாவது ஒரு மேலோட்டமான ஒரு அன்பு, தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளையோ ஒரு ஆழ்ந்த அன்பு இருக்காது. ஏதோ ஒரு உறவு, சாதாரண ஒரு உறவாக அதை நீடித்து கொண்டிருக்கும். திடீரென்று முடிவெடுத்து ஆவேசமான செயல்களில் ஈடுபடுவது, ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சமூக ரீதியான உள்ள சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது அவங்களுக்கு சாதாரணமான ஒரு செயலாக இருக்கும். சின்ன குற்ற செயல்களிலிருந்து பெரிய குற்ற செயல்கள், கொலை வரைக்கும் ஈடுபடும் பொழுது அவர்களிடம் எந்த விதத்திலும் ஒரு குற்ற உணர்வு இருக்காது. அதாவது கில்ட் ஃபீலிங் என்று சொல்லுவோம். இந்த குற்ற உணர்வு சுத்தமாக இருக்காது. தவறே செய்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். தான் செய்ததை நியாயப்படுத்துகிற ஒரு தன்மை அவரிடத்திலே காணப்படும். எனவே இந்த குற்ற உணர்வு இல்லாத காரணத்தினால் திரும்ப சிறிய வகையிலிருந்து பெரிய வகை வரைக்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. மேலும் இந்த மாதிரி நபர்கள் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அதில் பழகி போயிடுவாங்க. அதனால் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. இது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை. இதில் ஒயிட் காலர் ஆன்டி சோஷியல் என்ற ஒரு தனி வகை இருக்கிறது. பார்ப்பதற்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நபர்கள் அக்ரெசிவ் அண்ட் இம்பல்சிவ் ஆக்ட் என்று சொல்லுவோம். ஆக்ரோஷமான நடவடிக்கையில் திடீரென்று ஈடுபடுவார்கள். கொலை செய்வது ஒரு மிக சாதாரண விஷயமாக மாறிவிடும்.